நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம், லைக் ஃப்ளோட்டை பார்க்க போறோம். ஃப்ளோட்டுக்கும் நம்பருக்கும் இன்டிஜருக்கும் என்ன வித்தியாசம்? ஃப்ளோட் பேசிக்கலி ஃப்ளோட்ல வந்து பேசிக்கலி உங்களுக்கு வந்து டெசிமல் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் print type 10.01 அப்படி. இப்போ வந்து இது பார்த்தாக்கி நீங்கள் இது சொல்லலாம், இது ஃப்ளோட் அப்படிங்கும். பேசிக்கலி அது டைப், இது ஃப்ளோட். ஓகே, இது பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஐ கேன் சே தட் எஃப் நம்பர் போட்டா. ஓகே, எஃப் நம்பர் வந்து அதே நம்பர் 101 அதை அப்படியே எடுத்துட்டு வந்து கீழே எஃப் நம்பர் என்ன ஆகும்? எஃப் நம்பர். ஸோ இப்போ என்னது இது? இதுவும் ஃப்ளோட். பேசிக்கலி இந்த வேரியபிள் இஸ் அ ஃப்ளோட். உங்கள் நம்பர் நம்ம ஹார்ட் கோட் வச்சு இது பண்ணோம். இப்போ இது வேரியபிள் வச்சு பார்க்கலாம். இது ஃப்ளோட், த சேம் திங், ஃப்ளோட். ஓகே, நீங்கள் நம்ம இன்டிஜர் வச்சு என்னதான் பண்ணீங்களோ அவ்வளோ ஃப்ளோட் வச்சு பண்ணலாம். ரொம்ப ஒன்றும் அது பெரிய ஒரு வித்தியாசமே கிடையாது. ஓகே, யூ கேன் ஹேவ் இட். இப்போ நான் ஃப்ளோட்டையும் இன்டிஜரையும் சேர்த்து டீல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மை நம்பர் இஸ் 10. ஓகே, இப்போ நீங்கள் ரெண்டும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளோட் தான் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் நம்பர் ப்ளஸ் 10 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னாக்கி பேசிக்கலி வாட் யூ கெட் இஸ் அ ஃப்ளோட். ஓகே, 10.000009 ஆகுது. இது பேசிக்கலா அது கம்ப்யூட்டர் வந்து இது பண்ணி கொடுக்கும். பேசிக்கலா நீங்க வந்து நீங்க ரவுண்ட் பண்ணீங்கன்னு வச்சுட்டோமே இதில் இதாயிடும். தே ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் கால்குலேஷன். ஜாவால இருந்து ஒரு பிரச்சனை உண்டு உங்களுக்கு. பேசிக்கலா லைக் நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன், 10.01 தான் ஆட் பண்ணி இதோட பண்ணி வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 10.20.01. பட் இது என்ன பண்ணல, இந்த மாதிரி போகுது. ஒரு 8 டெசிமலோட கொடுக்கும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் when you are rounding it, it comes fine. ஓகே, இதா. ஓகே, நான் மைனஸ் பண்ணேன்னு வச்சுடுமா, still I get this float. ஓகே, மைனஸ் பண்ணாலும் float தான் வருது. I can say that divide பண்ணா அதுதான் வரும் உங்களுக்கு. மல்டிப்ளை பண்ணாலும் அதுதான் வரும். ஓகே, இப்போ ஓகே ஓகே நான் இதை குறைச்சிருந்தேன். இப்போ மல்டிப்ளை பண்ணாக்கி எனக்கு என்ன எதிர்பார்க்குங்க, லைக் 101 வரணும் இல்லையா? லெட்ஸ் see என்ன வருதுன்னு பார்ப்போம். Still you are getting a float. It is though the result on the integer இருந்தாலுமே அது உங்களுக்கு float தான் வரும். Because you are dealing with the float. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இன்டர்னலா அது லைக் அது ஒரு கன்வர்ஷன் இது பண்ணிடும். ஓகே, நீங்க ரெண்டு நம்பரை வச்சு டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுட்டோம், இன்டிஜர் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ளோட் தான் கொடுக்கலாங்க. ஓகே, பேசிக்கலா நம்பர் டிவைடட் பை 1 வச்சுட்டோமே. ஃபார் எக்ஸாம்பிள் like is integer, still you probably end up getting a float only. Float. Okay, add பண்ணலாமா? Yes, you can always add that. You can say that f number, for example f number 2. Okay, I can have a number, okay, variable number starting la number irukka kodadhu, end la irukkalam, so that's okay. Okay, I can say f number say what is that, okay, ரெண்டு தடவை ஆட் பண்ணிடுறேன். f number okay, f number sorry number okay, yeah, நான் f number plus number. okay okay, இப்போ நான் என்ன பண்றேன், மூணாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். that is the basically result of this one. okay, is it expecting like that? Okay okay okay, இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. okay, that's okay, that is it's not you don't have to worry about that. f என்ன பண்றோம் இப்போ வந்து f number 2 இல்லையா, number 2. okay, இது பண்ணலாது. okay, so basically எல்லாத்துக்கும் இது என்ன நீங்க இன்டிஜர்ல என்ன இன்டிஜர்ல நீங்க வந்து என்னெல்லாம் பாத்தீங்களோ அவ்வளோத்தையும் ஃப்ளோட்ல பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம், லைக் டிவைட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், பண்ணலாம், இதெல்லாம் ஓகே. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ளோட். ஓகே, நம்ம அதுக்கு பிறகு என்ன பார்த்தோம்னாக்கி மூணாவது டைப் என்ன பார்த்தோம்னாக்கி பூலியன் பார்த்தோம். ஓகே, சாரி
மூணாவது டைப் என்ன பார்த்தோம்னா பூலியன். பூலியன்ல என்ன உண்டு? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, இது தமிழ்ல சொல்லலாம் பேசிக்கலா உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, உண்மையா பொய்யா அப்படின்னா எப்போ உண்மையா பொய்யா வரும்? இப்போ யாராவது ஒரு ஆள் கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுடுமே, ஓகே ஆர் யூ குட், எஸ் தட் இஸ் எஸ் ட்ரூ குட், கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். இல்லைன்னா ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது தான் அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். ஓகே, உண்மையா பொய்யாங்கிறது எப்படி? ஓகே ஓகே இருக்கலாம் 10 15 விட பெருசு அப்படின்னா பொய். ஓகே, அப்போ நம்ம இது ஒரு கம்பேரிசன் பண்றோம் இல்லையா? இல்லைன்னா 10 15 விட பெருசா அப்படிங்கிற கொஸ்டின் மாதிரி அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணும்போது அந்த மாதிரி தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, நம்ம இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன், அதுக்கு பிறகு லேட்டராக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு உங்களுக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் அ டைப். முதல்ல பிரிண்ட் டைப் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ அது என்ன டைப் வருதுன்னு உங்களுக்கு காட்டும். டிஒய் டைப் ஃபால்ஸா. ஓகே, இதை இது பண்ணியிருந்தேன். இங்கே கண்ட்ரோல் பேக் இந்த அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்லாஷ் பண்ணீங்கன்னு வச்சுடுமே ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் பண்ணிடும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு கோ அண்ட் டூ ஒன் பை ஒன். says pool, POOL is a boolean. Okay, that's what it says. Like integer string str அப்படிங்கிற மாதிரி இது வந்து POOL இதனுடைய சிம்பல். ஓகே, இது ஓகே. இப்போ நான் இதே இதை என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிளா போடலாம். ஓகே, boolean எஸ் நோ அப்படின்னு வச்சுடுமே. ஓகே, ட்ரூ. அதுக்கு பதிலாக இந்த வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் ஓகே இப்போ பிரிண்ட் லைக் என்ன பண்ணுது, எஸ் நோ இல்லையா? இது ட்ரூவா ஃபால்ஸாக தான் பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது பிரிண்ட் பண்ணுது. ஓகே, இது நம்ம எப்படி ஜெனரலாக எப்படி ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னாக்கி, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் டூ தட் தி சேம் திங். பிரிண்ட் 10 இஸ் கிரேட்டர் தென் 20. இப்போ இது எனக்கு ஃபால்ஸ் வரும் இல்லையா? லெட்ஸ் see what it says. இது ஃபால்ஸ். ஓகே, இப்போ நான் இதை இங்கே யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இங்கே யூஸ் பண்ண என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ஓகே, இப்போ இப்போ என்ன பண்ணுது, இதனுடைய கம்பேரிசனுடைய ரிசல்ட் ஜெனரலா லைக் இப்படி போடுவாங்க. நான் இங்க இது அக்செப்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, பேசிக்கலா லைக் when you are doing that they do like that. ஓகே, அது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதுக்காக நீங்க மோர் தென் ஒரு இது கட்டாயம் கிடையாது. ஒரு மோர் தென் ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. ஸோ வில் லீவ் தட். 10 is greater than 20. இது இப்போ ஃபால்ஸ் இல்லையா? இப்போ ஃபால்ஸ். இப்போ இதில் டைப் வந்து என்ன சொல்லுன்னு பார்ப்போம். டைப்பும் பிரிண்ட் என்ன பண்ணுது, டைப் வந்து என்ன சொல்லுது, பூலியன் ஃபால்ஸ் ஃபால்ஸ் பண்ணுது. ஓகே, இதே இதை நான் லெஸ் தண்ணி போட்டு நினைச்சிடுமே, இப்போ எனக்கு வந்து என்ன கிடைக்க போகுதுன்னா ட்ரூ கிடைக்க போகுது. This is all about the boolean. Boolean basically true or false. Okay, I think spelling the word again. That is okay. Okay, false. That's what you are dealing with. The two variables false. Okay. இன்னொரு இதுலயும் வேரியபிள் வரும். பேசிக்கலா boolean வந்து நீங்க நம்பரா கன்வெர்ட் பண்ணும்போது 0 is equivalent to false, 1 is equal to true. For example, நான் வந்து இப்போ வந்து இதுக்கு கொடுக்குறேன். இது பிரிண்ட் தான் ஆகும். அது எப்படி பண்றது? ஓகே ஓகே, நான் அடுத்தால காட்டுறேன் அது எப்படின்னு. ஓகே, இது லைக் ஜஸ்ட் we leave it as it is. இப்போ என்னன்னா இப்போ வந்து மூணாவது